வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃபோனை தானே பார்த்தீங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி நிறைய வீடியோஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் சில பேர் ரொம்ப சந்தோஷமாகவும், சில பேர் அவங்க லைஃப்பில் அப்கிரேட் போகிற மாதிரியான வீடியோஸ் இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. கார் வாங்கின மாதிரி, வீடு வாங்கின மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்த உடனே மனசுக்குள்ளே ஒரு சின்ன பெயின், ஒரு ஏக்கம் வந்துச்சா? எல்லாரும் வாழ்க்கையில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க, நம்ம மட்டும் இன்னும் ஒரே இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு தோணுச்சா? அப்படி தோணிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம செய்கிற முதல் தப்பு என்ன தெரியுமா? மற்றவங்களோட ரீல்ஸ் லைஃப்பை பார்த்து நம்மளுடைய ரியாலிட்டி லைஃப்பை கம்பேர் பண்ணுறது. இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் போஸ்ட் போடுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷமான ஒரு நொடியை மட்டும்தான் அவங்க காட்டுறாங்க. ஆனால் அந்த நொடிக்கு பின்னாடி அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, குடும்பத்தில் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்குன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாம் என்ன நினைக்கிறோம்? அவங்க 24 மணி நேரமும் சந்தோஷமாக இருக்காங்க, நாம் மட்டும்தான் கஷ்டப்படுறோம்னு. இது ஒரு இல்யூஷன். இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து உங்கள் வாழ்க்கையை எடை போடாதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். சில பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் சொல்கிறேன் கேளுங்க. சீனாவில் ஒரு வகையான மூங்கில் மரம் இருக்குது. அதை நிலத்தில் நட்டு தினமும் தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்க்கணும். முதல் வருஷம் எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. 2வது வருஷமும் தரைக்கு மேலே ஒரு புல்லு கூட முளைக்காது. 3வது வருஷம் 4வது வருஷம்னு 4 வருஷமாக தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றணும். ஆனால் ஒரு சின்ன துளிர் கூட வெளியே வராது. வெளியே இருந்து பார்க்குறவங்க நினைப்பாங்க இந்த மரம் செத்து போச்சு, இது வேஸ்ட்டுன்னு. ஆனால் 5வது வருஷம் வெறும் 6 வாரத்தில் அந்த மூங்கில் மரம் 80 அடி உயரத்துக்கு வளரும். யோசிச்சு பாருங்க, அந்த மரம் வெறும் 6 வாரத்தில் வளர்ந்துச்சா? இல்லை, அந்த 4 வருஷமாக பூமிக்கு அடியில் தன்னோட வேர்களை பலப்படுத்துச்சு. அதனால தான் அது அசுர வளர்ச்சியில் வந்து நிற்கிது. இப்போ நீங்கள் இருக்க சூழ்நிலையும் இதுதான். நீங்கள் உழைக்கிறீங்க, முயற்சி செய்கிறீங்க, ஆனால் ரிசல்ட் தெரியல. அதாவது நீங்கள் உங்கள் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கான டைம் வரும்போது நீங்களும் அந்த மூங்கில் மரம் மாதிரி பெரிய அளவில் முன்னேறி நிற்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம்லைன் இருக்குது. ஒபாமா 55 வயசில் அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து ரிட்டையர் ஆனார். டொனால்ட் ட்ரம்ப் 70 வயசில் தான் அதிபரே ஆனார். 25 வயசில் சிஇஓ ஆகி 30 வயசில் இறந்தவங்களும் இருக்காங்க. 55 வயசில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து 90 வயசு வரைக்கும் உலக பணக்காரனாக வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. யாருமே இங்கே உயர்ந்தவங்களும் இல்லை, தாழ்ந்தவங்களும் இல்லை. நேற்று நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க, இதை மட்டும்தான் நீங்கள் ஒப்பிடணும். நேற்று இருந்த உங்களை விட இன்றைக்கி இருக்க நீங்கள் 1% பெட்டராக இருந்தால் கூட நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதனால் மற்றவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறத நிறுத்திட்டு உங்கள் திறமை என்ன, நீங்கள் எதை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணுங்கள். உங்கள் மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ட் வைங்க. காலம் கடந்து வர வெற்றி எப்பவுமே ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.